ஒரு ப்ராசஸ் உள்ள வந்துடும். அதனால் அவங்க 2 ப்ராசஸ் இதிலே கவர் ஆயிரும். இன்னொன்று இந்த அல்ட்ராசோனிக் மிஷினிங் படிக்கும்போது நிறையா பார்ட்ஸ் அல்ட்ராசோனிக் மிஷினிங்கில் இருக்குது. டிரான்ஸ்டியூசர் அது நிறையா இருக்குது. ஒவ்வொரு காம்பவுண்டை பற்றியும் ஒவ்வொரு டயக்ராம் நிறையா இருக்கும். எல்லாத்தையும் பார்த்துக்கணும். இதோட ப்ராசஸ் பேராமீட்டர்ஸ் என்னன்னு சொல்லி தெளிவாக தெரிஞ்சுக்கணும். அப்படி தெரிஞ்சு படித்தோம்னா அல்ட்ராசோனிக் மிஷினிங்கில் நம்ம ஈஸியாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ண முடியும். டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அடுத்து யூனிட் 2 பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் அண்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் எனர்ஜி பேஸ்ட் ப்ராசஸ். கண்டிப்பாக ஒரு ஆஃப் கெமிக்கல் பேஸில் வரும், இன்னொரு ஆஃப் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் பேஸில் வரும். இப்போ கெமிக்கலில் பார்த்தோம் அப்படின்னா கெமிக்கல் மிஷினிங், எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங், அது எலக்ட்ரோ கெமிக்கல் ஹார்னிங், எலக்ட்ரோ கெமிக்கல் கிரைண்டிங், எலக்ட்ரோ கெமிக்கல் டீபரிங். இப்போ இந்த 21 ரெகுலேஷனில் புதுசாக சேர்த்த டாபிக் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் டீபரிங். அதனால வந்து அது பார்ட் சிலையோ இல்லைனா வந்து பார்ட் பிலையோ இதுக்கான பார்ட் சில இதுக்கான பாசிபிள் நிறையா இருக்குது. எலக்ட்ரோ கெமிக்கல் டீபரிங் இந்த 4ல் ஏதாச்சும் ஒன்று, சரி இந்த 5 டாப்பிக்கில் ஏதாச்சும் 4 டாபிக் நல்லா படிச்சுக்கங்க. நம்ம ஒரு டாபிக் அட்டன் பண்ணிடலாம். இதில் நம்ம கம்பல்சரி படிக்கணும் அப்படின்னா இதில் கேட்பாங்க அப்படின்னா எலக்ட்ரோ கெமிக்கல் மிஷினிங்லேருந்து கெமிக்கல் மிஷினிங்